சரத் அவர்கள். இந்த சரத் யாருன்னு சொன்னா நம்முடைய மாவட்ட பொருளாளர். அவருடைய படைப்பு வந்து சித்தெரும்பின் நாவிலிருந்து துடிக்கும் பிரளய கால ஓசை. இங்கே வந்திருக்கக்கூடிய பொருளாளராக இருக்கக்கூடிய சரத் அவர்கள் சிலம்ப கலைஞர். அவங்க அப்பா ஒரு சிலம்ப கலைஞர், அவங்க தாத்தா ஒரு சிலம்ப கலைஞர். இந்த சிலம்ப கலைஞர்கள் யாருன்னா விசாலாட்சி தோட்டம் என்ற பகுதியிலே இசையமைப்பாளர் தேவா வாழ்ந்த பகுதியிலே அவங்க தாத்தா சார்பட்டா பரம்பரையில் சிலம்பம் ஆடிக்கொண்டிருந்தவர்கள். அவங்க தாத்தா கரகாட்டம், பெரிய கரகம் சொல்லுவாங்க, வச்சாங்க காத்து வந்ததுதான் சுத்தம், அப்படியே காலாக சுத்துவார். அப்படிப்பட்ட கலைஞர் உடைய பேரன் இப்பொழுது கவிதையை எழுதியிருக்கிறார் நமது பொருளாளர். அவருடைய கவிதையை உரையாடலை விமர்சிக்கக்கூடிய தோழர் விக்னேஷ் டிஒய்பை அவர்கள் அந்த கவிதை உரையை விமர்சிக்கக்கூடிய தோழரை அழைப்பதற்காக தோழர் விக்னேஷ் அவர்கள் மேடைக்கு வர வேண்டும். டிஒய்புடைய மத்திய சென்னை பகுதிக்குழுவை சார்ந்த விக்னேஷ் அவர்கள் இப்பொழுது அழைப்பார். நான் சொல்றதுக்கு முன்னாடி சரத்தை பத்தி வந்து சொல்லிடுறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எஸ்ஆர்ஐ பட்டுகள் அலுவலகத்தில் எஸ்எஃப்ஐயில் இருக்கும்போது நானும் இம்ரான் 2 பேரும் வந்து படுத்து தூங்கிட்டு இருப்போம். அங்கதான் இரவு தூங்குவோம். காலையில் எழுந்த உடனே சரத் வந்து டீ வாங்கி தரதுக்கு வருவார். வந்துட்டு அவர் வந்து கல்லுக்குட்டை ஏரியாவில் அதை பண்ணணும் இதை பண்ணணும் நிறைய ஏதோ சீரியஸாக பேசுறதுக்குன்னு வருவார். நாங்களும் இம்ரானும் என்ன பண்ணுவோம்னா ரொம்ப கூலா இரு சரத் இதெல்லாம் கோவப்படாத இருக்கணும்னு சொல்லிட்டு நாமுத்துக்குமார் கவிதையோ இல்லை பிரான்சிஸ் கிருபா கவிதையோ சொல்லி அவரை வெறுப்பேற்றிக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் எத்தனை ஆண்டு காலம் மனசுல வச்சிருந்தாருன்னு தெரியல. திடீர்னு ஒரு நல்லா தான் இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் கவிதை தொகுப்பை கொண்டு வந்து கொடுத்து இதான் பேசணும்ட்டாரு. சரி, இப்போ இந்த கவிதை தொகுப்பை வந்து நான் படிச்சதுல இருந்து என்ன புரிஞ்சுதுன்னா, சரத் வந்து அவருடைய சின்ன வயசுல இருந்து அவருடைய அழகான நினைவுகள் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சு எழுத்து வடிவத்துல நமக்கு வந்து இந்த புத்தகத்துல வந்து கொடுத்துருக்கிறாரு. இந்த புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பக்கத்துக்கு பக்கம் வந்து காதல் கவிதைகள் வந்து தூக்கி அடிக்கும். சாதாரண காதல் கவிதைகள், பயங்கரமான காதல் கவிதைகள், அதெல்லாம் வந்து அவரோட டீனேஜ்ல இருந்து இருந்த காதல் வந்து இப்போ வரைக்கும் எத்தனை காதல் தெரியல. ஒரு காலகட்டம் வேற வேற காலகட்டத்தில் இருக்கு ஒரு கவிதையுமே. அதை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி நீங்க படிச்சு பாருங்க, நல்லா இருக்கும் உங்களுக்கு. சித்தரும்பின் நாவில் இருந்து துடிக்கும் பிரளய கால ஓசை அப்படிங்கிறது. ஆனா அந்த காதல் கவிதைகளுக்கு மத்திய நான் சொல்றேன் அந்த காதல் கவிதை. ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. சரத் வந்து வெறும் காதல் கவிதைகள் சாதாரணமா எழுதிட்டு அதோட மட்டுமே முடிஞ்சு போற ஒரு ஆள் கிடையாது. அவர் வந்து தாமவிகாசில இருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து மாணவர் சங்கத்துல இருந்தாரு, வாலிபர் சங்க செயல்பாட்டாளராக இருந்திருக்காரு. இந்த சமூகத்துக்காக சிந்திக்கிற நபர். அப்ப அவருடைய பார்வையில இருந்து வந்திருக்கிற ஒரு சமூகத்திற்கான ஒரு கவிதைகள் வந்து ஒரு 10 கவிதைகள் வந்து செலக்டிவா நான் எப்பவுமே அப்படி ஒரு கவிதை தொகுப்பு படிச்சேன்னா ஒரு குறிப்பிட்ட சில கவிதைகளை வந்து குறிச்சு எடுத்துக்கிட்டு எனக்கு பிடிச்சவங்களோட எனக்கு தெரிஞ்ச நண்பர்களோட கவிதை வாசிக்கிறவங்களோட சேர்ந்து உட்காந்து பேசுவேன். இந்த கவிதையை படிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படி உங்களோட சேர்ந்து நான் அந்த கவிதையை வந்து நான் படிச்சு காட்டுறேன். ரொம்ப டைம்லாம் எடுத்துறாரு. விளம்பரங்கள்லாம் வேற போடுறாங்க பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி டக்கு டக்குன்னு. அதனால நான் ரொம்ப ஷார்ட்டா வந்து சொல்றேன். ரொம்ப சிறிய கவிதைகள் தான். அதுல முதல் கவிதை வந்து நான் சொல்றேன். இது அவர் எழுதியிருக்க ஆர்டர் நான் போல எனக்கு பிடிச்சதுல இருந்து நான் வந்து சொல்ல வேண்டியதா இருக்குது. அகல விரிந்த வங்காள விரிகுடா, நீளம் பூசிய ரசாயனம் பொங்க, மீன்களைப் போல் நட்சத்திர ஆமைகளைப் போல் கடல் குதிரைகளைப் போல் வேடமுட்டு துடிக்கும் அணுக்களால் நிரம்பிய பிண்டத்தின் அடிவயிற்றிலிருந்து கொந்தளித்து எழுகிறது பசி. பசியை பத்தி அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த கவிதை அது இன்னைக்கு மிக முக்கியமா இன்னைக்கு பல நட்சத்திரங்கள் வந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு சமூகத்துல வந்து நிறைய பேர் ஸ்டார் ஆகுறாங்க, நிறைய பேர் திடீர்னு அரசியல் கட்சி தொடங்கிடுறாங்க டக்குன்னு. இன்னைக்கு எத்தனையோ ஸ்டார்கள் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எது வந்து தேவைங்கிறத வந்து சரத் அவர்களுடைய பார்வையில இருந்து நான் வந்து இதை பாக்குறேன். நட்சத்திரம் வானை அலங்கரிக்கலாம், மின்னி மின்னி மறைந்து குழந்தைகளுக்கு சிரிப்பூட்டலாம், வெள்ளி வந்த நிலாவுக்கு துணை மாப்பிள்ளை ஆகலாம், ஷூட்டிங் ஸ்டார்களால் ஒருபோதும் விடியலை பிரசவிக்க முடியாது, செஞ்சுரியன் உதிக்காமல் எக்குளமும் தலைக்காது. இதுதான் சரத் அவர்களுடைய கவிதை. ரொம்ப டக்குன்னு இதுவாகவே போயிட்டு இருந்தா போராடிங்க. இடையில அவரோட காதல் கவிதை ஒன்று போட்டுறேன். என் இதயத்தின் துளையை அடைக்க வேண்டும் என டாக்டர் சொன்னார். என் இதயத்தின் துளையை அடைக்க வேண்டும் என டாக்டர் சொன்னார். நான் எப்படி ஒத்துக்கொள்வேன், நீ வரும் வழி அதுதானே. இது வந்து அவருடைய காதல் கவிதை. இது வந்து 8/2/2023 வந்து எழுதியிருக்காரு. அதுக்கு இந்த ஒரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட் பில் இலையேற்றத்தை பத்தி ஒரு அருமையான கவிதை. முக்கிய செய்தி, மின்சாரம் பாய்ந்ததில் மக்கள் பணம் எரிந்தது. டக்குன்னு ஒரு படிச்சோன்னா ஒரு சுருக்குன்னு டக்குன்னு நமக்கு கரண்ட் அடிச்ச மாதிரி ஒரு கவிதையா இருந்துருச்சு. ஒரு பலூன் விற்கக்கூடிய ஒரு தொழிலாளியை பத்தி அவர் எழுதக்கூடிய ஒரு அருமையான கவிதை இது. வண்ணங்களுக்கு காற்றை உயிராய் கொடுத்து
வண்ணங்களுக்கு காற்றை உயிராய் கொடுத்து வியாபாரம் செய்யும் பலூன் விற்பவனின் வயிற்றில் இறைக்கு பதிலாய் காற்று நிரம்பி இருக்கிறது. ஒரு பீச்சில் பலூன் விற்கக்கூடிய ஒரு தொழிலாளியை பற்றின ஒரு அருமையான கவிதை, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அப்பாக்கள், நமக்கு வந்து எல்லாரும் அப்பா பிடிக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை வந்து வளர்த்துருப்பாங்க. அம்மா அப்பா ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு தான் வளர்ப்பாங்க. சிலருக்கு வந்து அப்பாக்களுடைய கஷ்டத்தை வந்து பார்த்துருப்பாங்க. சில குடும்பங்கள் அவங்க மட்டும் வேலைக்கு போறவங்களா சில குடும்பங்கள் வந்து இருக்கும். அப்ப அதுல இருந்து பார்த்து அவருடைய கஷ்டத்தை வந்து அவர் எழுதுறாரு அவர் அப்பாவை பத்தி. கால்கள் வலிக்க மிதித்து மிதித்து தைத்து கொடுத்த கூலி பத்தாமல் நன்கு சொத்தை விற்று பழைய சட்டைக்கு பதிலாய் அக்குள்களை மறைக்கும் புது பள்ளிச்சுருடையை வாங்கி கொடுத்தார் அப்பா. இது வந்து அவருடைய தந்தையை பத்தி அவர் எழுதின கவிதை. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. புல்லாங்குழல் விற்பவன் இசையையும் அறியவில்லை, இசைஞானியும் தெரியவில்லை, பசியை தவிர. இது நம்ம வந்து நிறைய இடங்கள்ல வந்து இன்னைக்கு புல்லாங்குழல் வைக்கிறவங்க வந்து ரயில்கள்லயோ இன்னைக்கு பேருந்து நிலையங்களோ பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா வாசிக்கிறவங்களா இருப்பாங்க. சொல்லப்போனா அவங்களுக்கு வந்து எந்த இசையமைப்பாளரும் தெரியாது. அவங்க கிட்ட போயிட்டு நம்ம வந்து காப்பிரைட்ஸ் கூட கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பார்வையில் வந்து சரத்து எழுதியிருக்கலாம். அதை கோவிலுக்கு முன் அமர்ந்து பிச்சை எடுப்பவனின் முதுகிற்கு பின் எழுதியிருந்தது அங்காள பரமேஸ்வரி துணை. இன்னைக்கு அங்காள பரமேஸ்வரி யாருக்கு துணையா இருக்கிறாங்கன்னு தெரியாது. பிச்சை எடுக்கிறவனுக்கா இல்ல பிச்சைப்பட வரவனுக்கான்னு தெரியாது. ஆனா அங்காள பரமேஸ்வரி துணை, அல்லா துணை, கர்த்தர் துணைன்ட்டு இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே வந்து இருந்துகிட்டு இருக்குது. இது ஒண்ணு. இன்னொரு காதல் கவிதை சரத்தோடது. ஒரு தேநீர் கோப்பையில் அடியில் தங்கிய சர்க்கரையின் தித்திப்பை போல் நிரம்பி வழிகிறது உன் நினைவுகள். டக்குன்னு எனக்கு இது படிச்சோன்னா வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. டக்குன்னு ஒரு மெமரிஸை பத்தி, ஒரு நினைவுகளை பத்தி ஒருத்தங்க வந்து சொல்லணும்னு சொன்னா எப்படி வந்து சொல்லலாம்னு பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய கடல் போல, மலை போல, வானவில் போலன்னு சொல்லும்போது டீ கிளாஸ்ல அடியில தங்கி போனா கரையாத சர்க்கரை எப்படி இருக்குமோ அது மாதிரி எனக்கு அந்த நினைவுன்னு சொல்ற ஊமை வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஒரு இது இந்த கவிதைக்கு அர்த்தம் என்னங்கிறத சரத் தான் வந்து சொல்லணும். இது விமர்சனம் இல்லையா. இது வந்து எத்தனை தடவை அவர் துவக்கத்திலே சொன்னேன், அவருக்கு வேற வேற காலகட்டத்துல வேற வேற காதல் கவிதைகள் வந்து எழுதியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு. முதல்ல நான் இந்த கவிதையை சொல்லிடுறேன், நம்ம அப்புறம் அந்த கேள்வி வந்து கேட்டுருவோம். உதட்டில் இருந்து சொற்களை பிரசவிக்கும் முன்பே களைத்து விடுகிறாய் உன் பப்பாளி கண்விழிகளாய். உதட்டில் இருந்து சொற்களை பிரசவிக்கும் முன்பே களைத்து விடுகிறாய் உன் பப்பாளி கண்வெளிகளால். இப்ப எனக்கு என்ன கேள்வினா, சரத்துக்கு எத்தனை தடவை இந்த மாதிரி கருக்கலைப்பு நடந்திருக்குன்றது எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப நான் வந்து ஏன் பக்கத்து பரட்டி பரட்டி தேடி எடுக்கிறேன்னா, நான் வந்து இந்த மாதிரியான சமூகம் சார்ந்த கவிதைகளை தேர்ந்தெடுக்கிறேன். காதல் கவிதைகள் எடுக்கிறதுனா அதுக்கு வந்து இதுல பஞ்சமே கிடையாது, நீங்க புரட்டவே வேணாம், டக்கு டக்குன்னு இதுல வந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதுல வந்து அந்த மாதிரியான நிறைய கவிதைகள் வந்து இது ஃபுல்லா வந்து நிரம்பி இருக்கும். அதுல இப்போ இந்த மாதிரி நிறைய ஒரு டீனேஜ் காலத்து கவிதைகள் இருக்கு இல்லையா. இப்போ மெசஞ்சர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கோட மெசஞ்சர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில் வந்து அவர் ஒரு காதல் கவிதை எழுதியிருக்கிறாரு. முன்பு ஒரு நாள் எப்போதோ எடுத்த புகைப்படத்தில் இருந்த சிரிப்பை காணவில்லை. முன்பு ஒரு நாள் எப்போதோ எடுத்த புகைப்படத்தில் இருந்த சிரிப்பை காணவில்லை. களவாடப்பட்ட அதை இப்போது கண்டேன் உன் மெசஞ்சரில். இது வந்து 2024 இருக்கலாம், 2023 இருக்கலாம். இந்த மாதிரி பக்கத்துக்கு பலவிதமான காதல் கவிதைகள் இருக்குது. ராத்திரி 1:22 தலைவருக்கு வந்து ஒரு சிந்தனை வந்திருக்குது. அதை வந்து எனக்கும் இதுக்கும் அர்த்தம் வந்து நான் அதை கேட்கலான்னு இருக்கேன். அறிவியல் நோட்டினை எழுதி எழுதி கிழித்து போட்டேன் ஒரு காதல் கவிதைக்காக. அறிவியல் நோட்டினை எழுதி எழுதி கிழித்து போட்டேன் ஒரு காதல் கவிதைக்காக. அறிவியலும் காதல் அழகிகளும் எப்போதும் பகைமுறம் தானே. நல்லா காதல் அழகிகளும் அறிவியலும் காதல் அழகிகளும் எப்போதும் பகைமுறம் தானே அப்படின்ற கவிதை எப்ப எழுதியிருக்காருன்னா 9/2/2023 இரவு 1:22. 1:22 இவருக்கு இந்த இன்னொரு அருமையான கவிதை. இது நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி தான் நான் பேசுவேன் பரவாயில்லையான்னு சொல்லிட்டு அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. நீ ஏன் எழுதவில்லை என கேட்கிறார்கள், காகிதத்தில் நீ கவிதையா இருக்க எப்படி எழுதுவேன் புது கவிதை. இது வந்து 2022. ஓகேங்களா. ரெண்டாயிரத்தி 20 தலைவருடைய காதல் கவிதை என்னன்னா, தனிமையின் வழி தெரியாது செருப்புகளுக்கு, தனிமையின் வழி தெரியாது செருப்புகளுக்கு எக்கணமும் ஜோடியாய் சுற்றுகிறது. இது வந்து அவருடைய 2020 வந்த காதல் கவிதை. அதே சமயத்து அதோட அடுத்த பக்கத்துல சமூகத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, குழந்தை தொழிலாளர் அதை பத்தி ஒரு பக்கத்துல காதல்னா இன்னொரு பக்கத்துல வந்து புரட்சி. அப்படிதான் அவருடைய இந்த கவிதை தொகுப்பு வந்து எல்லா பக்கங்களுமே இப்படி இருக்கும். அதுல வந்து
செங்கல் சுளையில் கற்களை எண்ணி வைக்கும் சிறுவனுக்கு புரியவில்லை வாழ்க்கை கணக்கு அப்படின்ற மாதிரி இந்த கவிதை புத்தகத்துல நேரம் ரொம்ப ஆயிடுச்சு. முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா பெரும்பகுதி காதல் கவிதைகள் இருந்தாலும் இதுல இடம்பெற்றிருக்கிற சமூகம் சார்ந்த கவிதைகள் நிறைய இருக்குது. அவர் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி எங்களுக்கு பர்சனலா தெரியும். அவர் இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்த அளவுக்கு வந்து இளைஞர்களோடையும் மாணவர்களையும் நெருங்கி பழகிருக்கிறாரு, அவங்களோட வாழ்க்கையை பத்தி எழுதியிருக்குது. அவரோட பாட்டியை பத்தி ஒரு அருமையான கவிதை எழுதியிருப்பாரு. நான் அதை சொல்லாம விட்டுட்டேன். அவங்க பாட்டியோடைய அவங்க சுருக்கு பையில இருக்கு. இந்த புத்தகம் ரிலீஸ் ஆனப்போ கரண்காரிக்கும் நானும் பேசிட்டு இருக்கேன். இந்த கவிதை புத்தகத்தை ரிலீஸ் ஆயிருன்னு தொடர் கொடுத்தாரு. அப்போ அந்த ரொம்ப இயல்பா அவங்களுடைய பாட்டியை பத்தியும் அந்த குளங்கள்ல இருக்கக்கூடிய தெரியக்கூடிய நிலாவனுடைய வெளிச்சம் ஷேடோ இருக்கு இல்லையா, அதை பத்தி அதிகமான கவிதைகள் இதுல வந்து இருக்கும். எல்லாமே ரொம்ப ரசிக்கும்படியான கவிதைகளா இருக்கும். சரத்துக்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு கவிதை புத்தகம் வந்தது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அளிக்குது. இன்னும் அதிகமான மக்களுக்கு பயன்படக்கூடிய சமூகம் சார்ந்த கவிதைகளை அவர் அதிகமா எழுதணும். காதல் கவிதைகளும் எழுதுங்க, ஆனா அதிகமா சமூகம் சார்ந்த கவிதைகளை மக்களுக்காக கொண்டு வரணும்ன்றதை நாங்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறோம். துளர்களே நன்றி. உங்கள் காதல் கவிதையின் விளக்கத்தை தருக சொல்லுவாங்க. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னன்னா நான் இது போல பார்த்தீங்கன்னா ஏற்புரை இது போலாம் அதிகமாக பண்ணதில்லை. அதனால் தோழருக்கு முதல்ல நன்றி. ஏன்னா புத்தகம் பார்த்திங்கன்னா இப்படி அறிமுகப்படுத்தணும், விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஏற்றுக்கிட்டு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா புத்தகத்தை நான் எழுந்த உள்வாங்கி பேசியிருக்காரு. தோழருக்கு நன்றி. இப்போது என்னென்னா தோழருக்கு பார்த்திங்கன்னா 2 கவிதைகள் சம்மந்தமாக கேட்டிருந்தார். என்னென்னா ஒன்று என்னென்னா அது காதல் பெண்கள் அல்ல, காதல் அழகியல் அழகு அப்படின்ட்டு குறிப்பிட்டிருந்தாரு. அழகியல் அழகிகள் அது ஒண்ணு. 2வது பார்த்தீங்கன்னா இது நிறைய காதல் கவிதைகள் இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. உண்மையே என்னன்னா இது இந்த கவிதைகள் எழுத சொல்ல மனநிலை பார்த்தீங்கன்னா காதல் சார்ந்த மனநிலையில் எழுதப்பட்ட கவிதைகளே அல்ல. எல்லாம் இதுல எழுதுனது எதுவுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா காதல் அப்படின்னா ஆணுக்கும் பெண்ணுக்குமான காதல் மட்டும் அப்படின்ட்டு இல்லைல்ல, இயற்கை சம்பந்தமான காதல். அவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டி மேல இருக்கக்கூடிய காதல் அப்படின்ட்டு நிறைய காதல்கள் இருக்குல்ல. அந்த மனநிலையில் அப்போ பார்த்தீங்கன்னா தோன்றியதான் பார்த்தீங்கன்னா இதில் பதிவு பண்ணியிருக்கு. அதனால காதல் கவிதைகள் அப்படின்னு பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை கூட இருக்காது அப்படின்ட்டு நினைக்கிறேன் நான். அந்த அடிப்படையில் தோழருக்கு நன்றி. இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ண தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. தோழர்களே